ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஐஏஎம்மை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இது வந்து செக்யூரிட்டிக்கு அண்டரில் வரும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே சர்வீசஸில் போய் இங்கே ஐஏஎம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரீசெண்டில் இருந்துச்சுன்னா, இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியுது. சப்போஸ் ரீசெண்டாக யூஸ் பண்ணனா நீங்கள் இங்கே போய் இங்கே வந்து இந்த செக்யூரிட்டிக்கு கீழே இல்லை இங்கே தேடி சர்ச்சில் போனால் கூட வரும். ஸோ நான் இதில் செக்யூரிட்டிக்கு கீழே ஐஏஎம் எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இங்கே பாருங்கள் இருக்குது. ஸோ ரூட் யூஸருக்கான மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து யூசர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே போய் யூசர் போட்டு க்ரியேட் யூசர், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஓகே மாஸ்கி பாய் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ ஆட் ஒரு யூசர் வந்து குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து பாலிசி மட்டும் எனக்கு ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, S3 பக்கெட்டோட ஃபுல் ஆக்சஸ் வந்து இதுக்கு தம்பி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான், ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ இதில் இப்போ நான் வந்து இதை வந்து க்ரியேட் யூசர் அப்படிங்கிறேன், ஓகேங்களா? ஸோ மாஸ்கி பாய்ங்கிற யூசர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, இது உள்ளே போய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் அசைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த யூசருக்கு வந்து நான் வந்து ஒரு ரூட் யூசரு, உனக்கு இதான்ப்பா பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ உன்னோட பாஸ்வேர்டு வந்து மாஸ்கி பாய் 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பாஸ்வேர்டுங்கிறேன், ஓகேங்களா? ஸோ மாஸ்கி பாய் 1 2 3 4 இதான் வந்து பாஸ்வேர்டு. அப்ளைன்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ நெவர் அப்படின்னு கொடுத்துட்டு இது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட யூசர்ஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணணும், எனக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரூட் யூசர் நம்ம ரூட் யூசரில் தான் இன்னும் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, S3 பக்கெட்டோட ஆக்சஸ் மட்டும் தான் நம்ம மாஸ்கி பாய் 1க்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரே டேப்பில் பண்ணோன்னா நம்மளுக்கு வராது அது, ஓகேங்களா? ஸோ நம்ம வேறு டேப் போவோம். அதுக்கு முன்னாடி AWS கன்சோல் இருக்குல்ல, இதில் போய் இந்த கன்சோலை காப்பி பண்ணி திரும்பியும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே காங்னோட்டோ போவோம், நம்ம இன்காங்னோட்டோ போவோம். அதில் போய் நான் வந்து பேசுவேன். ஏன்னா நம்ம திரும்பி இப்போ லாகின் பண்ணால் வைங்களேன், எது பேரில் அதே பேரில் தான் வரும். அது வந்து உங்களுக்கு ஓகேவா? இல்லை. ஸோ இதில் வந்து நான் இப்போ ரூட் IAM யூஸராக லாக் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் அலியாஸ் பார்த்தீங்கன்னா MPR கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் அக்கௌண்ட் அலியாஸு, ஓகேங்களா? பேர், ஓகேங்களா? இப்போ MPR கம்பெனிக்கான IAM யூசர் பேர் என்னென்னா, என்ன கொடுத்துருந்தோம்? ஓமே காட், நம்ம வந்துட்டேனே, மாஸ்கி பாயா, மாஸ்கி பாய் 1ன்னு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஓமே காட், மாஸ்கி பாய் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ சைன்இன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் எது விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் ரீசெண்டாக எதுவுமே விசிட் பண்ணல, ஏன்னா இப்போ தான் நம்ம யூஸரை க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஆக்சஸ் டினைடு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஈஸி டு ஆக்சஸ் பண்ணு சார் அப்படின்னா உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பாருங்கள் ஏபிஐ எரர் பாருங்கள், ஒன்று கூட வராது, எதுவுமே வராது. ஸோ இது மட்டும் இல்லை, எந்த இதுக்குமே யூஆர் நாட் ஆத்தரைஸ்ட், ஓகேங்களா? ஸோ எதுக்குமே S3 இப்போ S3 போகிறேன், S3 மட்டும் தான் நான் ஆக்சஸ் கொடுத்தேன், S3க்கு போகிறேன். ஸோ அங்கே பாருங்கள் S3 பக்கெட் மட்டும்தான் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், வேறு எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது. இதை பாருங்கள் மாஸ்கி பாய், நீ வந்து மாஸ்கி பாய் அட் MPR கம்பெனி, இவர் வந்து இங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி சொல்லி இப்படி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் IAMோட பெரிய யூஸே. அதாவது நம்ம யூசர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த யூஸரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குரூப்பில் ஆட் பண்ணணுன்னா இங்கே போய் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இதில் போய் க்ரியேட் குரூப் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஓகேங்களா? இப்போ நான் அதில் ஒரு குரூப் கொடுத்துட்டு இதில் மாஸ்கி பாய் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். எந்த யூசர் எத்தனை யூசர் நேம் வேணாலும் ஒரு இதுக்கு ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான பாலிசிஸை கொடுத்து கூட நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஸோ ஒரு குரூப்புக்கு தேவையான பாலிசி, இப்போ நான் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன், ஓகே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிச்சிடுறேன் நான்.
இந்த குரூப்பு பேர் வந்து டெவலப்பர் குரூப்பு. ஓகேங்களா, டெவலப்பர் குரூப் கொடுத்துட்டு இது மாஸ்கி பாய் கொடுத்துட்றேன். நான் மாஸ்கி பாய் கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டு EC2வையும் நீ ஆக்சஸ் பண்ணலாம். EC2 ஃபுல் ஆக்சஸ். ஓகேங்களா, அமேசான் EC2வையும் நீ ஆக்சஸ் பண்ணலாம்ப்பா. உனக்கு நான் வந்து இதை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அமேசான் EC2 ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் யூசர்ஸில் போய் மாஸ்கி பாயை ப்ரெஸ் பண்ணனா, ஓகேங்களா, அவர் பாருங்கள் EC2 ஃபுல்லையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் IAMக்கான பெரிய யூசேஜே. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் திரும்பியும் உங்களுக்கு வந்து ஒரு சரி இல்லை ப்ரோ நீங்கள் ஒரு டெமோ காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஓகே, நான் அதையும் காமிக்கிறேன், எனக்கு பிரச்சனையும் இல்லை. திரும்பியும் கொடுக்குறேன். ஓகேங்களா, திரும்பி லாக் பேக் இன்னு கொடுத்துட்டு திரும்பி IAM யூசர் தான், IAM யூசர் வழியாக தான் போக முடியும். ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து MPR கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா வைங்க. ஓகேங்களா, MPR கம்பெனி கொடுத்துட்டு IAM யூசர் வந்து மாஸ்கி பாய் 1. ஓகேங்களா, இதில் மாஸ்கி பாய் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ உள்ளே வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து EC2க்குள்ளே போகிறேன். எல்லாத்துக்குமே ஆக்சஸ் டினைட் தான் வரும். ஓகேங்களா, இப்போ நான் EC2க்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், EC2வை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை ஃபீல்ட் டயர்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்ஸ்டன்ஸ் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணலாம். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணால் லான்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி S3யும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு குரூப்லேயும் இருக்கீங்க, தனியாகவும் ஒரு S3 பக்கெட் ஆக்சுவலி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். குரூப்லேயும் போய் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து EC2 இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதோட பெரிய யூஸே. ஓகேவா, ஸோ நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரோல்ஸோட யூசேஜை சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.